வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு அரபிக்கடலில் தொடர்ந்து கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் இமயமலை ஒட்டியுள்ள இடங்களில் தாழ்வு சுழற்சிகள் நிலை கொண்டது. அடுத்தடுத்த வரும் நாட்கள் தொடர்ந்து தாழ்வு சுழற்சிகள் நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து புயலாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் வங்கக்கடலில் நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பில்லை. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்தாலும் ஜூன் 5, 6, 7, 8 தேதிகளில் உள் மாவட்டங்கள் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று தாமதமாக ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு தாமதமாக உருவாகவில்லை என்பதால் இந்த தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாகவே முன்னேறி வந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சற்று தீவிரமடையும். அதேவேளையில் தாமதமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் ஆனால் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆரம்பத்திலேயே ஒரு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவேளை வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை வடக்கே முன்னேறி செல்லும் என்றும் வேகமாக முன்னேறி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் காற்றுப்பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதேவேளை கடலோர மாவட்டங்களுக்கும் இன்று குறைவான மழைப்பொழிவை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே அதே வழியில் தென்காசி மாவட்டத்திலும் காற்றுப்பகுதி தவிர்த்து ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகங்கை, மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதுவில் வால்பாறைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவில் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. நீலகிரிக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்று வட்டாரங்களில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி சுற்று வட்டாரங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில். அதேவேளையில் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு. திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி இந்த தாராபுரம் சுற்று வட்டாரங்களும் லேசான மிதமான மழை. தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஈரோடு, சேலம், திருப்பூர் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மேலும் திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் கடல் ஓரங்களில். அதேபோல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களில் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் உள்பகுதி சில மழையின் அளவு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதுவில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் திருவாரூர், தஞ்சாவூர், மேலும் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கு, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தஞ்சாவூருக்கு மேற்கு பகுதி பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடல் ஓரங்களில் குறைவான மழைப்பொழிவும் இன்று உள் மாவட்டங்களில் பரவலாகவும் காட்டுப்பகுதிக்கு குறைவான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜூன் 1ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றுப்பகுதிக்கும் குறைவான பரப்பில் ஒதுக்கி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில்
தென்மேற்கு பருவமழை லேசான மழைப்பொழிவு லேசாக இருந்தாலுமே மாலை நேரங்களில் லேசான சாரல் மழையாக கணவாய் பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு மேற்கில் தொடர்ச்சி மழை பெய்யும் மழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவாக கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 2ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை நல்லாவே தொடங்கிவிடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் அதேவேளை தென்காசி செங்கோட்டை இந்த இடக்கலாம் லேசான சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை கன்னியாகுமரிக்கெல்லாம் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி. ஆனால் மற்ற இடங்களில் அங்கே வெப்பச்சலமலை தொடர வாய்ப்புள்ளது. 3ஆம் தேதி காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமலை தொடரும். காற்றுப்பகுதிக்கு லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. 3ஐ விட தென்மேற்கு பருவமழை 4ஆம் தேதி சற்று தீவிரமடையும். அதாவது மதியமே சாரல் மழை தொடங்கிவிடும். எப்போது வேணாலும் சாரல் மழை லேசான மழைப்பொழிவாக கணவாய் பகுதியில் கிடைக்கும். ஆனால் உள்பகுதி காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே வெப்பச்சலமலை தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதி அது வெளியில் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது சாரல் மழை. அதே வெளியில் தேனி திண்டுக்கல் மேற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு தொடர்ச்சியான மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மேலும் தமிழகத்தில் கணவாய் பகுதியை தவிர்த்து உள்பகுதியும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கணவாய் பகுதிகளுக்கு தொடர்ந்து விட்டு சாரல் மழை இருக்கும். உள்பகுதிக்கும் சாரல் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6ஆம் தேதி ஜூன் 7, 8, 9 தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வலுவான மழை தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழை மிக கனமழையெல்லாம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 7, 8, 9 தேதிகளில் அதேவேளை தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளையும் தாண்டி உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்தை தொடர்ந்து மற்ற இடங்களில் கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலமையாக தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு தொடர்ந்து முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் வருகிற நாட்களில். இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கினாலும் ஆனால் வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதிலும் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை வலுவாகவே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போது காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஆனால் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இப்போது மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்கள் குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலிலும் மீன் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். அதேவேளையில் இப்போதைக்கு கணவாய் பகுதிகளில் மட்டுமே லேசான காற்று மதியத்துக்கு பிறகு தொடங்கினாலும் வரும் நாட்கள் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து முழுமையான தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு காற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் 24 மணி நேர தென்மேற்கு காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.